أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கான தஃப்சீருடைய வகுப்பில் இன்றைக்கு நாங்கள் 3வது அமர்வில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சென்ற முறை சூரா ஃபாத்திஹாவுடைய 1வது வசனத்துக்கான விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அந்த வசனம் சொல்லுது. அதாவது சர்வ உலகங்களையும் படைத்து ரட்சித்து காக்கின்ற ஏகநாயன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்தை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொண்டோம். இந்த உலகத்தில் புகழப்படக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வேறு யாரும் இந்த உலகத்தில் புகழ்கிறதுக்கு இல்லை, புகழப்படுறதுக்கு இல்லை என்ற இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் துள்ளி குதிக்க மாட்டோம். நான் பாராட்டப்படலையே, ஏன் பேர் எடுபடலையே, என்னை பெருசாக கணக்கெடுக்கலை என்று இந்த உலகத்தில் அடுத்தவங்கள்ட்ட என்ன செய்ய புகழ் தேடி பிச்சை கேட்க மாட்டோம். ஏன்னா உலகத்தில் அல்லாஹ் தஆலா புகழப்படுறான், உண்மையில் அவன் தான் புகழப்படுறதுக்கு தகுதியானவன். அதில் உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன இல்லை, எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மட்டும்தான் எல்லா புகழத்துக்கும் சொந்தக்காரன் என்ற இந்த வசனத்தை நாங்கள் சரியாக ஈமான் கொண்டால் உலகத்தில் ரிலாக்ஸாக வாழலாம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த வசனத்தை சரியாக நாங்கள் விலையும் கொள்ளாட்டி என்ன நடக்கும்? அல்லாஹ்வுக்கும் எல்லா புகழும் என்று சொல்லி போட்டு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி போட்டு, சின்ன விஷயத்துக்காக நானும் பேசப்படணும், என் பேரும் எடுபடணும் என்று ஒரு மனுஷன் யோசிப்போம். உதாரணமாக சில போது உலகத்தில் சில மனிதர்கள் எங்களை மறந்துடுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் எங்களை மறந்த ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துட மாட்டோம். உதாரணம், ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, என்னைய கூப்பிடலை என்னோட நாங்கள் என்ன செய்வோம்? அதை தலையில் தூக்கி வச்சுக்கொண்டு 4-5 நாளைக்கு யோசிப்போம், பழி வாங்க யோசிப்போம். என்னை புறக்கணிச்சிட்டான், என்ன கணக்கெடுக்கலை. அப்போ ஒரு மோமினை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் ஒருத்தர் என்ன கணக்கெடுத்தா என்ன, கணக்கெடுக்காட்டி என்ன, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் எல்லா புகழும். அல்லாஹ்வுத்தாலா என்ன கணக்கெடுக்காமல் இருந்துடக்கூடாது. அப்போ எப்போ அல்லாஹ் கணக்கெடுப்பான் என்னன்னா, அல்லாஹ்வுத்தாலாவுக்கு தான் எல்லா புகழும் என்று ஒரு மோமீன் யோசிக்கின்ற போது உண்மையில் அந்த மோமீனை அல்லாஹ்வுத்தாலா உயர்த்தி வைப்பான். மட்டுமல்ல, சுவர்க்கத்தில் அவனுக்கு ஒரு மாளிகையை கட்டுறான் என்று கூட நாங்கள் போன முறை பார்த்தோம். அப்போ இந்த வசனத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற 2வது வசனம் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற சொல். இந்த சொல்லை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுத்தாலா தனக்குத்தான் எல்லா புகழும் என்று சொல்லி போட்டு 2வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய முக்கியமான திருநாமங்களில் 2, ஒன்று அர் ரஹ்மான், அடுத்தது அர் ரஹீம். அப்போ அல்லாஹ்வுத்தாலாவுக்கு தான் எல்லா புகழும் என்று சொல்லி போட்டு அல்லாஹ்வுத்தாலா அடுத்ததாக சொல்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரப்புல் ஆலமீனாக இருக்கிறது மாதிரி இந்த உலகத்தை ரப்பு எப்படி பரிபாலிக்கிறான் தெரியுமா? அன்பால், அவனுடைய கருணையால், அவனுடைய இரக்கத்தால். அவன் அவ்வளவு அன்பாளன், அவ்வளவு அருளாளன் என்ற இந்த வசனம் அல்லாஹ் தஆலா பற்றி சொல்லுகின்ற அடுத்த வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அவன் அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவில்லாத அருளாளன், நிகரில்லாத அன்பாளன் என்று அல்லாஹ் தஆலாவுடைய இந்த 2 திருநாமத்தை சொல்கிறார். இப்போ நீங்கள் யோசிப்பாருமாகும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை நான் சரியாக ஏற்றுக்கொண்டு அது எவ்வளோ பெரிய திருப்தியை தருதோ, அதே மாதிரி அர் ரஹ்மான் ரஹீம், என்னோட ரஹ்மான் இருக்கிறான்,
என்னை படைச்ச ரஹீம் அருளாளன் அன்பாளன் என்னோட இருக்க போக்குல எனக்கு என்ன பிரச்சனை? என இந்த சொல் ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த ரெண்டு சொல்லும் நாங்கள் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் மொழிபெயர்ப்போம். அப்போ இந்த ரெண்டு சொல்லுக்கும் உள்ளுக்கிற சொல்ல என்ன கேட்டால் ரஹ்மத் என்ற சொல். இந்த ரஹ்மத் என்ற சொல்லிலிருந்து வந்துதான் ரஹ்மான் ரஹீம் என்ற ரெண்டு சொற்களும். அப்போ ரஹ்மத் என்ற உண்மையில் அருள். அல்லாஹ் தஆலாவுடைய அருளுக்கு அளவு கிடையாது, அவ்வளவு அருள் மிக்கவன் அவன். அல்லாஹ் தஆலாவுடைய அன்புக்கு நிகர் கிடையாது. அப்படி அல்லாஹ் தஆலாவுடைய அன்பையும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளையும் சொல்லுகின்ற ரஹ்மத் என்ற சொல்லிலிருந்து வந்ததான் ரஹ்மானுர் ரஹீம். அப்போ உண்மையில் நாங்கள் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி அறிமுகப்படுத்தணும்? உண்மையில் அவன் அளவில்லாத அருளாளன். என்னையும் விடு உங்களையும் விடு உலகத்தில் யாரும் நேசிக்காத அளவுக்கு பிள்ளைக்கு சொல்லணும் அல்லாஹ் தஆலா அவங்களோட இறக்கம் உள்ளவன். அப்போ அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தணும் ஃபெஸ்ட் பண்ண தெரியுமா? அவன் ரஹ்மான். பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்த வேண்டிய முதலாவது சொல் அவன் ரஹீம். அவன் எப்படி சொல்லணும் கேட்ட புள்ள என் மகன் நான் பிள்ளைகளை ஏதாவது தவறு செஞ்சு என்ன தெரியுமா செய்வோம்? நான் பயங்காட்ட யோசிப்போம். அப்பல்ல இடத்துல நாங்கள் எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துவோம்? அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் தண்டிப்பான். அப்போ பிள்ளைகளுக்கு கூடுதலாக அல்லாஹ் தஆலா பற்றிய பதிவு எப்படி தெரியுமா வரும்? அல்லாஹ் தஆலா தண்டனை. உண்மை அல்லாஹ் தஆலா தண்டனை, அல்லாஹ் தஆலாவுடைய கடுமையானவன், அல்லாஹ் தஆலா தண்டிப்பான் என்ற பண்பு இருக்குது. ஆனால் அது அல்லாஹ் தஆலா முதன்மையான பண்பு அல்ல. அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த சமூகத்தோடும் ரஹ்மானாக இருக்கிறான். அவன் அன்பாளன், அவன் அருளாளன். பிள்ளைகளுக்கு நாங்கள் எதாவது அல்லாஹ் அறிமுகப்படுத்த போக்குள்ள சரியா தண்டிப்பான், இதை செய்யவான், நாம் அல்லாஹ் சுடுவான் என்று நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால் பிள்ளையை பயங்காட்டுறதுக்கு அல்லாஹ் தஆலாவை ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்த ஒரு கொடியவனாக. அப்போ அல்லாஹ் என்று சொன்ன அடே அன்பான என்ற ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அன்பான இறைவனுக்கு நான் மாறு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு என்னோட இரக்கமாக இருக்கும்போது, அவ்வளவுக்கு என்ன அருள்களை தந்து இந்த உலகத்தில் வாழ வைக்கும்போது, அந்த அன்பு மிக்க அல்லாஹ்வுக்கு நான் மாறு செஞ்சிடக்கூடாது என்ற பதிவு தான் பிள்ளைகளுக்கு முதலாவது வரணும். அதை விட்டுட்டு அல்லாஹ் தஆலா தண்டிப்பான் என்ற உதாரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தின கூடுதலாக அன்பை பற்றி தான். அந்த கருணை மிக்க அல்லாஹ் தஆலாவுக்கு நீங்கள் மாறு செஞ்சிடவானாம் என்று சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொல்றது கேட்டால் அல்லாஹ் தஆலா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் என்று தான் அல்லாஹ் தஆலா இங்கே அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்கிறார். ஹைர், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எங்களோட வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கூடையா சந்தோஷங்கள் கூடையான்ற நாங்கள் என்ன சொல்வோம்? பொதுவாக என்ன கதைப்பாங்கன்னா, வாயை திறந்தாலே எனக்கு வாழ்க்கையில் சரியான கஷ்டம், சரியான பிரச்சனை, வாழ்க்கையில் எனக்கு தலை தூக்கிற அளவுக்கு சோதனைகள், இரவுக்கும் எனக்கு தூக்கம் போவதில்லை, பிஸ்னஸில் பிரச்சனை, பிள்ளைகளில் பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, அந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, பார்வையில் பிரச்சனை, நடக்கலாம், சாப்பிடலாம், அப்படி இப்படி என்ன செய்ய உலகத்தில் உள்ள மனுஷன் வாழ்க்கையே பொதுவாக பார்க்குறது பிரச்சனை தான். ஏண்டா பிறந்தோம் என்ன யோசிக்கிறது. அவன் மனுஷன் வந்து உண்மையில் பிரச்சனைகள் கூடையா சந்தோஷங்கள் கூடையாண்டா பொதுவாக எதை சொல்லுவாங்க? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எது சொல்லுவாங்க கேட்டு சொல்லுவாங்க, எனக்கு பிரச்சனைகள் கூட, சரியா, சந்தோஷங்கள் கொஞ்சம் என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. நீ யோசிச்சு பாருங்க. வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷைஇன். அல்லாஹ் தஆலாவுக்கு 99 திருநாமங்கள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், இந்த அனைத்து பண்புகளையும் மிகைத்த பண்பாக, உயர்ந்த பண்பாக இருப்பது ரஹ்மான் என்ற பண்பு தான். ரஹ்மத் என்ற பண்பு தான் உயர்ந்த பண்பாக இருக்குது. மற்ற பண்புகள் அனைத்தும் அதற்கு பிறகுள்ள பண்புகள் தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தன்னை சொல்றான். அப்போ உண்மையில் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் சோதனைகள் என்று சில பிரச்சனைகளை தருவான். ஆனால் உண்மையில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை என்ன போனான், அல்லாஹ்வுடைய அன்பை எண்ணி பார்க்க ஆரம்பிச்சா, வஇன்தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக வாழ்றதுக்குரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் என்ன ஆரம்பித்தா ஒரு நாளும் நீங்கள் என்ன மாட்டீங்க, எண்ணி முடிக்க மாட்டீங்க. என்ன சொல்ல வர? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செஞ்ச அருள்கள் உங்களால் எண்ண இல்லாத அளவுக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய கருணை உங்களால் எண்ணி முடிக்கல.
அவன் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோமா என்றதை விட உண்மையில் நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் வாழ்கிறோம். அந்த ரஹ்மான் அவனோட அருளை விட்டு என்ன தூரமாக்கினு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு மூச்சு விடலாம் போயிட்டு. உதாரணமாக நீங்கள் பாருங்க, இந்த கை இருக்குது இல்லையா, இந்த உண்மையில் இந்த கை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோட வெளிப்பாடு. இந்த ரப்புல் ஆலமீன் இந்த கையை அசைக்கிறதுக்கு, இந்த கையை இயக்கிறதுக்குரிய சக்தி அல்லாஹ் தஆலா எடுத்துட்டா எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நாங்கள் அசைக்கிறோம் இல்லையா, அசைச்சு இந்த உலகத்தில் பல வேலைகளை செய்கிறோம். அப்போ இந்த கை, இந்த பார்வை அல்லாஹ் தஆலா நாளைக்கு எடுக்கிறதுக்கு தீர்மானித்தா யாரும் தடுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த நாள்லேருந்து இந்த உலகத்தை பார்த்து, எங்களோட பிள்ளைகளை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த முழு பிரபஞ்சத்தையும் நான் பார்க்குறோம், அதோட அழகாக கவனிக்கிறோம். இந்த உண்மையில் இந்த கண்ணென்ற இந்த அருளுக்கு பின்னால் இருக்கிறது யார்? ரஹ்மான் இல்லையா? நாளைக்கு அல்லாஹ் தஆலா இந்த கண் எடுக்கிறதாக தீர்மானித்தா எங்களுக்கு இரவும் ஒன்று தான், பகலும் ஒன்று தான். ஆனால் நாங்கள் உண்மையில் இவ்வளவு அருள் செஞ்சு அல்லாஹ் தஆலாவுக்கு ஷுக்ர், நன்றியுள்ள அடியானாக மாறணும் என்ற உணர்வுகள் கூட வருது. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில் அல்லாஹ் தஆலா எனக்கு செஞ்ச அருள்கள் கூட, எனக்கு தந்தது கூட, தராததையும் விட. அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணுறான். அல்லாஹ் தஆலா உங்களோட உள்ளத்துக்குள்ள, உங்களோட உடம்புக்குள்ள, உங்களோட இந்த உலகத்தில், உங்களோட பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் அல்லாஹ் தஆலா செஞ்ச ரஹ்மத்தை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்க ஆரம்பிங்க. எண்ணிக்கொண்டே நீங்கள் போவீங்க, நீங்கள் எண்ணி முடிக்க மாட்டீங்க. உதாரணம், இந்த கண்டைக்கு இமையை நீங்கள் எடுத்து பாருங்க. இஸ்மாயிலுக்கு சாதாரண ஒரு முடிமை தான் விளங்கும். ஆனால் அதுக்குள்ளே அல்லாஹ் தஆலா எவ்வளோ அருளை வச்சிருக்கிறான். இந்த முடியை நான் கொட்டிட்டு வச்சுக்கோங்க, எங்களுக்கு கண்ணை பொத்தையெல்லாம் போயிட்டு தூங்க நினைச்சாலும் தூங்க இல்லாத கண்களாக விரிக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்படி இந்த கண் இமைக்குள்ளால் அல்லாஹ் தஆலா அவ்வளோ அருளலாம். இந்த பார்வை என்ற இதுக்குள்ளால் அவ்வளோ பெரிய அருளலாம். இந்த கை நினைச்சா, இந்த நர்வஸ் சிஸ்டம் நான் திண்ட அது அழகாக செமிக்குது, எலும்புறோம், தூங்குறோம். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு பின்னால் ரஹ்மான் இருக்கிறான்றதை நான் நம்புகிறோம். உண்மையில் என் உம்மா எனக்கு செலுத்துகின்ற அன்பையும் விட, என் வாப்பா என்னோட உள்ள இரக்கத்தையும் விட ரஹ்மான் அளவு கடந்த அன்பை கொண்டவனாக என் மீது இருக்கிறான். எல்லாம் 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 அல்லாஹ் ரஹ்மானுக்கு பிறகு. அப்போ இந்த அன்பான இந்த ரஹ்மானோடு எவ்வளவு நாங்கள் இறக்கமாக இருக்கிறோம். அப்படி இந்த கருணைமை நான் கேட்காமலே அல்லாஹ் தஆலா பார்வை தான். யார் இந்த உலகத்தில் யாரும் எனக்கு கண்ணை தான் கேட்டு வரல, கேட்காமலே எல்லாம் தந்தேன். கையை தந்தேன், காலை தந்தேன். சாப்பிட்றோம், குடிக்கிறோம், எலும்புறோம், ஓடுறோம், ஆடுறோம். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாத்துக்கும் பின்னால் ரஹ்மான் இல்லையா இருக்கிறான். ஏன்னா இந்த இறக்கமிக்க அல்லாஹ் தஆலாவுக்கு நான் துரோகம் செஞ்சிடக்கூடாது, அவனுக்கு மாறு செஞ்சிடக்கூடாது, அவனோட அன்பை விட்டு நான் தூரமாகிடக்கூடாது. ஏன் என்று அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் என்றிருக்கும். சும்முதாரணம் பாருங்கள், நாங்கள் அன்புக்கு இந்த உலகத்தில் உதாரணமாக போகிறது ஒரு தாயத்தை. உதாரணம் மனுஷன்ற வகையில் மனுஷர்களை எங்களை பார்க்கல உலகத்தில் தாயுடைய அன்பை தான் உதாரணமாக சொல்கிறேன். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய அன்பு எந்த அளவு தூரம் இல்லை, தாயை விட 70 மடங்கு. எந்த அளவுக்கு நினைக்கிற அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை, அவனுடைய கருணையை 99, அதாவது 100 பிரித்து அதில் ஒன்றை இந்த உலகத்துக்கு இறக்கி மற்ற 99 அன்பையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் மூமின்களுக்காக வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அடைய அல்லாஹ் தஆலாவுடைய அன்போட ஒரு பங்கே இவ்வளவு அருள் என்றால், மூத்துக்கு போகிற அல்லாஹ் தஆலா எங்களை தர வைக்கிற அந்த அருள் எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? அப்போ உதாரணத்துக்கு ஒரு தாயை எடுத்துக்கொண்டா, ஒரு தாய் ஒரு பிள்ளை எவ்வளோ தூரம் மன்னிக்கிற என்றால், ஒரு தவறு, 2 தவறு, 3 தவறு, அப்படி தவறுன்னு செஞ்சுக்கோ போகல. ஒரு கட்டத்தில் தாய் சொல்லுவா, இதுக்கு பொறுத்து எனக்கு மகன் இல்லைன்னு சொல்லிடுவாள். ஒரு தாய் சிலருக்கு போனாலும் சரி கஷ்டம், போனாலும் சரி பிரச்சனைன்னு சொல்லி ஒரு தாய் என்ன செய்யலாம் செல்லுவா, மனுஷன் தானே. ஆனால் நீங்கள் அவ்வளோ பிரச்சனையை செஞ்சு போட்டு, அவ்வளோ பாவம் செஞ்சு போட்டு, யா அல்லாஹ் நீ கைவிட்டா வேறு யாரும் இல்லையா அல்ல, என்னை மன்னிச்சிடியா அல்லா. எல்லாம் சொல்லுவான், பமையா இருக்கிறது ரொம்ப இல்லைங்களா, இவ்வளோவெல்லாம் பாவம் செஞ்சு போட்டு ரப்புன்னு கூப்பிடுறியே. இந்த கருணைமிக்க இறைவன் ஒன்று மன்னிக்காமல் இருப்பானா? ஒன்றை அல்ல மன்னிக்காமல் வேறு யாரும் மன்னிக்கிறதுக்கு இருக்கிற.
அவ்வளோ அன்பு, அவ்வளோ இரக்கம். நாங்கள் தூங்கினாலும் அல்லாஹ்வுத்தாலா தூங்காமல் எங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறேன், எங்களை அவதானித்து கொண்டு இருக்கிறேன். எங்களோட உடம்புக்கு தேவையான ராகத்தை தந்து கொண்டே இருக்கிறேன். நான் மூச்சு விட்றோம், நாங்கள் எண்ணி விட்றோம், இல்லை எண்ணி விட்றோமா கணக்கெல்லாம் விட்டு கொண்டு இருக்கிறோம். இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொண்டு வந்த எங்களோட வாழ்க்கை என்னவாகும்? அப்போ சுப்ஹானல்லாஹ், நாங்கள் யோசிக்கிறோமா? இந்த உலகத்தில் நாங்கள் யாரையும் நம்பி வாழலை, அல்லாஹ்வோட அருளை நம்பி வாழ்கிறோம். அல்லாஹ் தாலா என் மீது அவ்வளோ இரக்கம் வச்சிருக்கிறான், அந்த இரக்கமான ரஹ்மானுக்கு நான் மாறு செஞ்சிடக்கூடாது என்ற அந்த உணவு. அப்போ ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொன்ன மாதிரி. ஏன் ரஹ்மான், அவன் அளவில்லாத அருளாளன். அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலும் எப்போ தெரியுமா? நீ ரஹ்மானை ஏற்றுக்கொண்டதான். எனக்கு எண்ணி முடிக்கையில் அவ்வளவுக்கு எனக்கு சந்தோஷங்கள் கூட அவ்வளவு கேட்காமல்ல தந்தான், தந்து கொண்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அர் ரஹ்மான் அர் ரஹீம். இது ஒரு மூமின் வாழ்க்கையில் உள்ளத்தில் எப்பயும் வந்து கொண்டிருக்கணும். அவனோட அருளுக்கு அளவே கிடையாது, அவனை அன்புக்கு நிகரே கிடையாது என்று இந்த வசனம் மிச்சம் அழகாக சொல்கிறேன். சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்கள் உதாரணமாக சொல்லுறதா இருந்தால், இஸ்லாமிய அறிஞர்கள் தஃப்சீர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ரஹ்மத் என்ற இந்த ரஹ்மான் என்ற சொல்லையும் ரஹீம் என்ற சொல்லையும் ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா, இந்த ரஹ்மான் என்ற இந்த அல்லாஹ்வுடைய அருள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செய்கின்ற அருள். ரஹீம் என்ற அன்பு மூமீன்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தரப்போகின்ற அன்புக்கு பேர். அப்போ ரஹ்மான் என்ற வந்து உலகத்தில் கிடைக்கிற அருள், ரஹீம் என்றது மறுமையில் கிடைக்கின்ற அருள் என்று ரெண்டாக பிரிப்பாங்க. அப்படின்ற என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலா நிராகரிக்கிற, அல்லாஹ் தாலா மறந்து வாழுகின்ற எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் தாலா ரஹ்மத் செஞ்சு கொண்டே இருக்கிறான். சூரியன், சந்திரன், காற்று, நீர், இந்த உலகத்தில் எல்லா பிரபஞ்சத்தையும் எடுத்து பார்த்தா அல்லாஹ் தாலாவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் ரஹ்மானாக இருக்கிறான். ரஹ்மானாக இருக்க போய்த்தான் இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ் தாலா மறந்தவர்களுக்கும் அல்லாஹ் தாலா அவன் தான் ஆகாரம் அளிக்கிறான். அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் தாலா தான் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த சூரியன்றது எங்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் தாலா அடியார்கள் அனைவர்களுக்கும் உரியது. ஏனென்றால் அல்லாஹ் தாலா சொல்றாங்க, அல்லாஹ் தாலா உண்மையில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய அனைத்து சொத்துகளும் ஈயின் ரெக்கையின் அளவு பெருமானம் இருக்குமாக இருந்தால், மா ஷக்கா காஃபிர மின்ஹா ஷுர்பத்த மாஇன், அல்லாஹ் தாலா காஃபிருக்கு, அல்லாஹ் நிராகரித்து வாழுகின்றவருக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கொடுக்க மாட்டான். அது இந்த முழு பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஈமான் கொண்டு அல்லாஹ் ஈமான் கொள்ள எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா ரஹ்மான், அவன் ரஹ்மானாக இருக்கிறான். சரி, எல்லாரும் அல்லாஹ்வோட அருளில் தான் வாழ்கிறாங்க. அந்த இந்த பிரபஞ்சத்தை எவ்வளோ காலத்துக்கு? ஒரு 50-60 வருஷ காலத்துக்கு அல்லாஹ் தாலா அவனோட ரஹ்மத் எல்லாருக்கும் கொட்டி கொண்டே இருக்கிறான். மரங்களுக்கும் தான், உயிரினங்களுக்கும் தான், கடல் வாழ் உயிரினங்களுக்கும் தான், அல்லாஹ் நிராகரித்த மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் தாலா ரஹ்மான். அவன் அருள் அளவில்லாதது. உண்மையில் அவன் பார்க்குறான், அல்லாஹ்வோட அருளை தான் அவன் பார்க்குறான். இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு, ரஹீம் என்ற என்ன தெரியுமா? இந்த உள்ள பிரபஞ்சத்தில் அல்லாஹ்வுடைய அருள் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு யார் ஷுக்குரோடு வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா ரஹீமாக இருப்பான், அன்பாளனாக இருப்பான். அப்போ அல்லாஹ் தாலாவுடைய அன்பு நாளை மறுமையில் கிடைக்கணுமாக இருந்தால் அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்துக்கு ஷுக்குர் செஞ்சு வாழணும். அப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் அந்த ரஹ்மத்தை அனுபவிப்பாங்க. ஆனால் அதில் ஒரு கொஞ்சம் பேர் தான் ஷுக்ருடைய வாழ்க்கையை வாழ்வாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க, அல்லாஹ் தாலாவுக்கு ஷுக்ரோடு வாழுகின்றவர்கள் கலீலம்மா தஷ்குருன், இவ்வளவெல்லாம் அல்லாஹ்வோட அருளை நீங்கள் வாழ்ந்து கொண்டு உங்களில் கொஞ்சம் பேர் தான் மிச்சம் கொஞ்சமாகவே அல்லாஹ்வுக்கு ஷுக்ரோடு நீங்கள் வாழ்றீங்க. அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் தாலா தந்த இந்த கை, இந்த கண், இந்த பார்வை, இந்த பேச்சு, இந்த மூச்சு, என் பிள்ளைகள், நான் சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, எழும்புறது, இந்த எல்லா அருளுக்கும் நீங்கள் ஷுக்குர் செஞ்சால் இந்த ஷுக்குரின் விளைவு நாளை மறுமையில் அல்லாஹ்வோட அன்பனியை கண்டுகொள்வீங்க.
அப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இவ்வளோ விசாலம் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பு நாளை மறுமையில் மோமீன்களுக்கு எவ்வளோ விசாலமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? சும்மா அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு நாள் தஹஜ்ஜத் தொழுது ஊற்றிக்கிறான். அப்போ தஹஜ்ஜத் தெரியும், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தஹஜ்ஜத் நீண்ட தஹஜ்ஜத்தாக இருக்கும். அப்படி இரவில் எழும்பி தொழுகின்ற போது அவருடைய கால்கள் வீங்குது. அவ்வளோ நீண்ட நேரம் நின்று தொணுகிறாங்க. அல்லாஹ் தஆலா தொழுது கால்கள் வீங்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காண்றாங்க. தொழுது முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கால்கள் வீங்குற அளவுக்கு நீங்கள் அல்லாஹ் தஆலாவை எழும்பி நீங்கள் வணங்குறீங்க? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா முன்பின் பாவங்களை மன்னித்து ஒரு தூய்மையான ஒருவராக நீங்கள் இருக்கும்போது இவ்வளவு கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு யா ரசூலுல்லாஹ் நீங்கள் நின்று வணங்கணுமான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஆயிஷாவே அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ் தஆலா எனக்கு எவ்வளோ அருள் செஞ்சிருக்கிறான், எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், இந்த அனைத்தையும் தந்த அல்லாஹ் தஆலாவுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக நான் மாறக்கூடாதா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உணர்வு என்ன என்றால், எனக்கு தந்த அருள்கள் கூட நான் செய்கிற சுக்ரையும் விட. எங்களுக்கு எப்படி இருக்குது? அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யறதுக்கு எனக்கு என்ன பெருசு எனக்கு தந்த, அல்லாஹ் ஒன்றும் தரலையே, கேட்குற ஒன்றும் கிடைக்கிறலையே என்ற ஃபீலிங்கோட நாங்கள் வாழ்கிறோம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உணர்வு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தது கூட நான் கேட்டதையும் விட அனைத்தையும் தந்த அல்லாஹ் தஆலாவுக்கு ஆயிஷாவே நான் நன்றியுள்ள அடியானாக நான் மாறக்கூடாதா? எனவே நன்றி உணர்வோடு நான் தொழுதேன். கால்கள் வீங்கினது எனக்கு விளங்கலைன்னு சொன்னாங்க. அவ்வாறு கால்கள் வீங்குது, நன்றி உணர்வு அதை விட மேலோங்குது. நான் மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக மாறிட்டு போகணும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அருள்கள் மௌத்தோட முடிஞ்சிட்டு, மௌத்து வரைக்கும் அல்லாஹ் இந்த அருளை செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனால் மௌத்து முடிஞ்சா, என் மௌத்து வந்துட்டா, மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை நான் வாழணுமாக இருந்த காற்றெல்லாம் அங்கே முக்கியம். அல்லாட அன்பு தான். அங்கே அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கல, இந்த மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் அல்லாட அன்பு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் வாழ்க்கை அவ்வளவுதான். அப்போ ஒரு மூமின் உணர்வு தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உடம்புல நிறைய அருளை செஞ்சாய், அதில் ஏதாவது குறைகள் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நான் தாங்கிக் கொள்வேன். கண் என்ற அருள் மாஷா அல்லாஹ் தந்தான், அதில் ஏதாவது பார்வை கோளாறு வந்தால் நான் தாங்கிக் கொள்வேன். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அருள்கள் அதிகம் தந்திருக்கிறான். அதில் ஏதாவது குறைகள் வந்தால் யால மௌத்து வரைக்கும் தானே நான் தாங்கிக் கொள்வேன். ஆனால் ரப்பே, மௌத்துக்கு பிறகு உங்களோட அன்பில்லாமல் எனக்கு வாழையிலையா? மௌத்துக்கு பிறகு நீ என்ன செய்யக்கூடாது? என்ன கைவிட்டுடக்கூடாது ரப்பே. நீ அங்கே எனக்கும் இங்கே ரஹ்மானாக இருந்தது மாதிரி நான் மறுமையில் யால நீ என்னோட ரஹீமாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும் யால? நீ செல்லு, நான் செய்கிறேன். அப்படியா? நீ இந்த உலகத்தில் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன், அல்லாஹ் தஆலாவுடைய அருளை தான் வாழ்கிற என்ற உணர்வோடு நீங்கள் வாழுங்க. நன்றி கெட்டவர்களாக மாறிடுவாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியனாக வாழ்ந்தால் இந்த அருள்ட 99 மடங்கு அல்லாட அன்பை மறுமையில் நீங்கள் அனுபவிப்பீங்க. சும்மா செல்லமே, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு போகிறது, அங்குள்ள இன்பங்களை லைத்து கொண்டிருப்பாங்க. லைத்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதிகள் நோக்கி கேட்பாங்க, உலகத்தில் நீங்கள் அல்லாட அருளுக்கு நன்றியுள்ள அடியானாக மாந்தால் சுவர்க்கத்தில் இவ்வளோ வேலை இவ்வளோ இன்பங்களை நான் தாரதாக சொன்னேன், அந்த இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சாச்சா? அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுஸ்ல சொன்னாங்க. மூமின்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், சுவர்க்கத்தை வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். யா அல்லாஹ், எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எந்த குறையும் இல்லை. திரும்ப அல்லாஹ் தஆலா கேட்பாங்க, ஏதாவது ஒரு குறை இருக்குதா சுவர்க்கத்தில்னு கேட்பாங்க. திரும்ப மூமின்கள் சுவர்க்கத்தில் இன்பங்கள் எல்லாம் பார்த்து போட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இதுக்கு மேல் என்ன, ஒரு குறையும் இல்லை யா அல்லாஹ். திரும்ப அல்லாஹ் தஆலா கேட்பாங்க, சுவர்க்கத்தில் ஏதாவது குறை இருக்குதா? திரும்ப பார்ப்பாங்க, அங்கே ஆறுகள் ஓடுது, நதிகள் ஓடுது. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் யால நாங்கள் நினச்சதையும் விட்டு அங்கலையால சுவர்க்கம் என்று சொல்லும்போது, இல்லை ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நான் வாக்குறுதி அளித்த ஒரே ஒரு விஷயம் இருக்குது, இன்னும் உங்களுக்கு நான் தரல.
அப்போ என்ன தெரியுமா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாறினான். இன்னல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா. சொல்லலை அழகவன், யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஹுஸ்னா சுவர்க்கத்தை கொடுப்போம். சுவர்க்கம் மட்டுமல்ல, சுவர்க்கத்தை விட இன்னும் ஒன்றை நாங்கள் கொடுப்போம். வஸியாதா, அதை விட அதிகமான ஒன்றை கொடுப்போம். அப்போ கேட்பாங்க, அப்பா சுவர்க்கத்தை விட அதிகமான உண்டா யாருல்ல? அப்படி என்ன? இல்லை, சுவர்க்கத்தை விட ஆக இன்பம் என்ன தெரியுமா? அடியார்கள் ரப்ப தங்களுடைய கண்ணால் நேரடியாக பார்ப்பது. ரப்ப பார்க்கின்ற பாக்கியம், அல்லாஹ் காணுகின்ற அந்த ரஹ்மான காணுகின்ற பாக்கியம் சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் சொல்லான். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் யாருன்றது. அல்லாஹ் தாலா அவனுக்கு முன்னால் உள்ள திரைகள் அப்படியே நீக்கி சுவர்க்கவாதிகளுக்கு ரஹ்மான காட்டுவான். அது சுவர்க்கத்தை விட மேலாக இருக்கும். எல்லாட்ட கேட்பேன், உஜுஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. நாளை மறுமையில் என்ன செய்வாங்க தெரியுமா? மோமின்கள் ரப்பை பார்ப்பாங்க தங்களுடைய கண்ணால். இலா ரப்பிஹா நாதிரா, ரப்பை நேரடியாக பார்ப்பாங்க. அந்த பாக்கியத்தை ரப்பு எங்களுக்கு தந்துடுவோம் இல்லையா? சுவர்க்கத்தை கேட்கணும். சுவர்க்கத்தை விட ஆகப்பெரிய இன்பம் என்ற ரப்ப, என்ற ரஹ்மான, என்ற அருளாளன்னு நான் நேரடியாக கண்ணால் பார்க்குறது. அல்லாஹ் சொல்லுவான், சுவர்க்கத்தை விட மேலதிகமான ஒரு இன்பமாக சொன்னது நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய பாக்கியம். அப்போ பிள்ளைகளுக்கு யார் சொல்லணும்? பயங்கரமான ஒரு ரப்பே இல்லை, அந்த ரஹ்மான் உங்களோட இறக்கமாக இருக்கிற ரப்பை நீங்கள் ஒரு நாளை பார்க்கணுமா? அவன் நீங்கள் பார்க்கணும், அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கணும், அந்த இன்பத்தை நான் அனுபவிக்கணும். இப்போ காபத்துல்லாவை இது பார்க்க போகல எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? வாழ்க்கையில் உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாங்களே, திருப்பதியில் போகிறாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய மாளிகை அந்த காபத்துல்லா பார்க்க போகல வாழ்க்கையில் எல்லா கவலையும் நாங்கள் மறந்துட்டோம். அட அந்த சீலையை பிடிச்சி நாங்கள் துவா கேட்க போகல அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ பெரிய திருப்தி இல்லையா? அந்த உலகத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகை கிட்ட போகலே அவ்வளோ இன்பம் என்றா, நாளை மறுமையில் மௌத்தானதுக்கு போகிற ஒரு ரப்புக்கிட்ட போய்கிட்டாங்க எவ்வளோ பெரிய இன்பம் இருக்கு. அப்போ நாங்கள் செய்கிற தவறின் காரணமாக, பிழைகளின் காரணமாக ரப்பு எங்களை கிட்டெடுக்காண்டி அவனை விட்டு என்ன தூரமாக்கிட்டார். அதை விட துருப்பாக்கிய சிலையை எது இருக்க முடியும்? எது இருக்கலும்? என்ன குர்ஆன் சொல்லுது, நீங்கள் ரஹ்மானோட வாழுங்க, அன்புமிக்க அருளானுக்கு துரோகம் செஞ்சிட வேணும், அவனுக்கு தான் எல்லா புகழும். பாருங்கள் சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை தொண்டோடனே அல்லாஹ் தான் இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் இது ஓதுறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹா ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்கள் எவ்வளோ அல்லாஹ்வுடைய சிந்தனையை, அல்லாஹ்வுடைய கவலையை, அவனை பார்க்கணும், அவனோட பேச்சை கேட்கணும், அவனுடைய அன்பால் என்ன அரவணைக்கணும். சுவர்க்கத்தில் ஆக உயர்ந்த இன்பம் அல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரணும் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்கிற விஷயங்களை என்னோடய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அப்போ என்ன சொன்னேன்? 3 பண்புகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த அல்லாஹ் தாலாவுடைய அருளுக்கு நீங்கள் ஷுக்கூர் செஞ்சு வாழாட்டி நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் நீங்கள் அன்பாளனாக நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீங்கன்னு நான் சொன்னோம். மாலிகி யௌமித்தீன், நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் அன்பு செலுத்த மாட்டாங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தாலா மாலிக்காக இருப்பான், அரசனாக இருப்பான், தீர்ப்பளிப்பான். யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வோட அன்போடு அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செஞ்சு அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யாமல் உலகத்தை ரப்ப மறக்காமல் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் தாலா நாளை மறுமையில் அடியார்களை மறந்துட மாட்டான். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு தீர்ப்பளிப்பான், அவர்களுக்கு சுவர்க்கமாக இருக்கும். அல்லாஹ் மறந்து துரோகம் செஞ்சு இந்த உலகத்தில் அவங்க நினச்ச மாதிரி வாழ்ந்த ஆட்களுக்கும் அல்லாஹ் தாலா தீர்ப்பளிப்பான், மாலிக்காக இருப்பான். அப்போ உலகத்தில் அல்லாஹ் தாலா ரஹ்மானாக இருப்பான், நாளை மறுமையில் ரஹீமாக இருப்பான். அல்லாஹ் தாலா மறந்தவர்களுக்கு அல்லாஹ் தாலா மாலிக்காக இருந்து தீர்ப்பளிப்பான். இந்த இது அவங்கள வாழ்க்கை அடிப்படை. ஏன்னா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்குரிய அடிப்படையான விஷயங்கள் இந்த சூரா ஃபாத்திஹா முதலாவது 1, 2, 3 வசனங்களும் அல்லாஹ் போடிட்டு காட்டுறது. இப்போ ஒரு அடியான் அடுத்ததாக என்ன சொல்லுவான் தெரியுமா? யா அல்லாஹ் என்று சொல்லி இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு கொண்டும் வாழ, யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் நீ என்ன கைட் பண்ணியா அல்லாஹ்,
இதெல்லாம் விளங்கினது பிறகு நான் பள்ளி விட்டு போன பிறகு நான் என்ன மறந்துவிடுவேன் யா அல்லாஹ். இந்த உணர்வோடைய வாழமா இருந்தா யா அல்லாஹ், நீ என்னை கைவிட்டுறதே யா அல்லாஹ் என்று மனுஷன் ஒரு அடியான் தொழுகளை பிச்சை கேட்குறான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இன்ஷா இந்த வசனத்தை நாளடைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Watarappala Al Jamiatul Fakira Juma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiatul Fakira Juma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiatul Fakira Juma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Pfizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.